உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்களே, தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சிருக்கு. இந்தியாவின் மற்ற மாநிலங்களில் தேர்தல் நடந்து கொண்டிருக்கு. இதில் நம்ம இந்திய பிரதமர்னு சொல்லக்கூடிய ஐயா மோடி அவர்கள் ராஜஸ்தானில் போய் ஒரு பிரச்சாரம் பண்ணுறார். எலெக்ஷனில் வந்து ஓட்டு கேட்குறாரு. நம்ம எப்படி தமிழ்நாட்டில் வந்துட்டு எதுக்கு வரவே மாட்டார். ஆனால் எலெக்ஷன் உடனே பல முறை வந்துட்டு போனார் இல்லைங்களா? அந்தமாரி எல்லா மாநிலத்துக்கும் போயிட்டு ஓட்டு கேட்குறாரு. ஓட்டு கேட்க போகிற இடத்துல அவர் பேசின ஒரு பேச்சுன்றது மிக சர்ச்சையாக மாறிடுது. சர்ச்சையாக இல்லை, ஏன்னா வம்புக்குனே வந்துட்டு கேவலமாக பேசுகிறாரு அப்படின்ற அளவுக்கு இருக்குது அவர் பேச்சு. ஒரு மோடியாக இருந்துக்கிட்டு இப்படி பேசலாமா? அதாவது ஒரு இந்தியாவின் பிரதமராக இருந்துக்கிட்டு ஒரு பிரதமரே இப்படி பேசலாமா அப்படின்ற எதிர்கட்சிகள்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பொதுமக்களும் வந்துட்டு என்ன இந்த ஆள் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்க. அவராக பேசுகிறாரு. அவரோட சித்தாந்தம், அவர் கொள்கை, அவர் போட்ட ட்ரௌசர், அந்த ட்ரௌசர் தான் பேச வைக்குது. ஆர்எஸ்எஸ்ல போட்ட இது ட்ரௌசர் இருக்கு பாருங்க, ஆர்எஸ்எஸ் ட்ரௌசர், அந்த ட்ரௌசர் பேச வைக்குது அவரை. என்ன மாரி? இந்த மாரி ஒரு மதவெறியை தூண்டுறது. அதான அவங்க அரசியல். பிஜேபி ஆர்எஸ்எஸோட அரசியல் கொள்கை என்ன? மதத்தை தூண்டி ஆட்சியை பிடிக்கிறது, மத கலவரத்தை உண்டாக்கி ஆட்சியை பிடிக்கிறது. இது ஒன்று தான் அவங்களோட இருக்க ஒரே பாலிசி. நாங்கள் இதெல்லாம் நல்லது செஞ்சுருக்கோம் அப்படி சொல்லி இதை சொல்லி ஒரு ஓட்டு கேட்பாங்களா? அது கிடையாது. நாங்கள் அதுமாரி பாருங்கள், இந்த திட்டம் நல்ல நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம், இதனால் மக்கள் இவ்வளோ பயனடைஞ்சிருக்காங்க, அதை சொல்லி ஓட்டு கேட்குற விஷயங்கள் கிடையாது. செஞ்சால் தானே அந்தமாரி ஓட்டு கேட்க முடியும் அப்படின்றீங்களா? ஆமாம், உண்மைதான். எல்லாத்தையும் வந்துட்டு கார்பரேட்டுகளுக்கு சாதகமாகவே திட்டங்களையும் சட்டங்களையும் வளைச்சி வச்சுட்டு நம்ம வந்து பிஜேபி காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு வேற பார்க்கல, ரெண்டும் ஒன்று தான் வச்சுக்கோங்களேன். இவன் வந்துட்டு கொண்டு வந்தால் அதை வந்து நடைமுறைப்படுத்தினான், அவ்வளோதான். எல்லாமே வந்துட்டு பெரிய கார்பரேட் கம்பெனி, அம்பானி அதானி போட்ட கம்பெனிகளுக்கு அவங்க வச்ச ஆள் தானே, வேறு யார்? குஜராத்துன்றது குஜராத்திகள், அந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள். யார் அவர்கள்? அம்பானி யார்? குஜராத்தி. அதானி, நிறைய மோடி, அந்த மோடி இந்த மோடி, எல்லாம் வெளிநாட்டுக்கு வந்து பணத்தை கொள்ளடிச்சு போனாங்க. எல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா மார்வாடிஸ், இந்த குஜராத்திஸாக இருக்கான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவன் சொல்கிறான், எங்கே வெளிநாடுகள்லேருந்து இங்கே வந்துட்டு பஞ்சம் முளைக்க வந்த ஊடுருவல், இந்தியாவுக்குள்ளே ஊடுருவல், ஒரு நாட்டுக்குள்ளே ஊடுருவி வந்த, யார் ஊடுருவி வந்தா? நீங்கள் தானப்பா வந்தீங்க. கைபர் போலன் கலவாய் வழியாக வந்ததா ஒரு வரலாறு இருக்குது. அப்புறம் கப்பல் வழியாக சில இடங்களில் வந்ததா வரலாறு இருக்குது. சொல்கிறது புரியுதுங்களா? முன்னாடி வந்தவங்க இஸ்லாமியர்கள் கொஞ்சம் பேர் வந்தாங்க. வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாட்டை நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. அவங்க இதில் இருந்த வரையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதான் வந்துட்டு பெரும் கொடுமையாக இருக்குது. இந்த பழைய வரலாறு இப்போ தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியான்றது ஒரு மதச்சார்பற்ற நாடு, சமய சார்பு இல்லாத ஒரு நாடு. செக்குலரிசம்ன்றான். செக்குலர்னா என்னது அப்படின்னா, நான் வந்து கிறிஸ்டின் ஃபாலோ பண்ணுறவன், கிறிஸ்தவத்தை ஃபாலோ பண்ணுறவன், நான் இந்துத்துவத்தை ஃபாலோ பண்ணுறவன், நான் ஒரு இந்து, நான் வந்து ஒரு இஸ்லாமியன், அதனால் இந்த நாட்டில் இருக்க மக்கள் எல்லாமே இஸ்லாமிய. இப்போ பாகிஸ்தான் சொல்கிறோம்ல, பாகிஸ்தான்னா ஒரு இஸ்லாமியர் நாடு, அங்கே வந்து ஒன்லி இஸ்லாமியர் மட்டும்தான் வாழணும், மற்றவர்களாம் வாழக்கூடாது அப்படிலாம் சொல்ல. அவங்க டிக்ளேர் பண்ணிக்கிட்டாலும், இஸ்லாமிய நாடு டிக்ளேர் பண்ணிக்கிட்டாலும் அங்கே இந்துக்கள் தான் வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க. இங்கேயும் அப்படி தான். அவங்க வந்து பங்களாதேஷ் வந்து இஸ்லாமியர் நாடு, பாகிஸ்தான் இஸ்லாமியர் நாடு. இந்தியா என்ன சொன்னிச்சு? நாங்களும் இஸ்லாமியர் நாடு கிடையாது, நாங்கள் யார் தெரியுமில்ல, மதசார்பற்ற அனைத்து மதங்களும் ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய, ஒற்றுமையாக அண்ணன் தம்பிகளாக வாழக்கூடிய ஒரு நாடுங்க நாங்கள் அப்படின்னு உலகத்துக்கே வந்துட்டு நாங்கள் எடுத்துக்காட்டாக இருக்கிறோங்க அப்படின்னு பெருமை பேசி கிடந்தால 1947 சுதந்திரம் அடையும் போது, நாடு பிரிக்கும் போது அப்படியே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இந்துக்களா, நம்ம இந்துவா, அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். நம்ம இந்துக்களே கிடையாது. வெள்ளைக்காரன் வந்து அவன் வந்துட்டு வகைப்படுத்துகிறான். அவன் கிறிஸ்டின்னு, அப்பா நாங்களாம் வந்து இயேசுவை வழிபடுறோம்ப்பா, மாதா வழிபடுறோம்ப்பா, நாங்கள் கிறிஸ்டின்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மதத்தை அவன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால, அவன் ஏற்கனவே ஏற்று நிற்கிறதுனால நம்மளை வந்துட்டு நீலாம் இவன்டான்னு சொல்லி சொல்லணும். அதுக்காக என்ன பண்ணுறான்? அவன் பிரிக்கிறான். நீங்களாம் வந்து இந்து மதமா, இந்துன்னு சொல்லிக்கிறீங்களா? ஓகே, எந்தெந்த மதம் வருது? இதெல்லாம் இந்துரா, இதோட யானை வேறு இப்படி இருக்குது, இதெல்லாம் இதுலேருந்து கிளைகளையாக போணுச்சு, அதனால் இதெல்லாம் ஒரு இந்து. என்ன இந்த குருவி இப்படி சத்தம் போடுது அப்படின்னு சொல்லி அவன் வெள்ளைக்கார வச்ச பேர் தானே இந்து, இந்தியா என்ற இதெல்லாம்.
சொல்ல புரியுங்களா? ஆனால் வந்து அதுமாரி இந்துல கொண்டு போய் எதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கான்னு பாருங்க. புத்த மதம், புத்தர் வந்து ஒரு மதத்தை உருவாக்குனார். அது புத்த மதமும் இந்துல தான் வந்து இருக்கு. சீக்கிய மதம், குரு வந்து உருவாக்குனாரு. அதுவும் கொண்டு போய் இதில் தான் இருக்கு. அதுமாரி பௌத்தம், அந்த சீக்கியம், சமணம், அந்த மாரி மதங்களும் வந்துட்டு எல்லாமே இந்து மதத்தில் போய் சேர்த்து வச்சிருக்காங்க. இது தாண்டி நிறைய மதங்கள் எல்லாமே இந்து தான். எதுக்கு எல்லாத்தையும் இந்துன்ற ஒரே சாக்கில் போட்டு கட்டி வச்சிருக்கான்? ஓட்டு அரசியல். நம்மளாம் இந்துக்குன்னு சொன்னாதான் வந்து இஸ்லாமியர்களை சிறுமையாக மாற்ற முடியும். அப்போ இதில் வந்துட்டு ஒவ்வொரு மதமும் வந்து புத்த மதம், சீக்கிய மதம், இந்து மதம், இந்துல இருக்க வந்துட்டு வைணவம் தனி, சைவம் தனி, அப்படி இப்படின்னு பிரித்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அது வந்து மெஜாரிட்டி சிறுபான்மைன்னு அவங்க இஸ்லாமியரை சொல்ல முடியாது. எல்லாமே வந்து அப்படி மதமாக பிரிச்சிருந்தா இந்து மதன்ற பெருசாக சொன்னாக்கா எல்லா மதமும் சேர்ந்தது நாங்களாம் இந்துக்கள் தெரியும் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய குரூப் தான். நாங்கள் பெரியார், நாங்கள் ஆளில் எவ்வளோ பேர் இருக்க பற்றியா, படம் எவ்வளோ பேர் இருக்கு பற்றியா அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட்டணி வைக்கிறது. இப்போ திமுக வந்து பல கட்சிகளை கூட்டணி வச்சுக்கிட்டு நாங்கள் தான் பெரிய கட்சின்னு சொல்லுதில்ல, அந்த மாதிரி இவன் என்ன பண்ணுறாங்க, இந்துன்ற போர்வையில் பல கட்சிகளை ஒன்றாக சேர்த்து வச்சுக்கிட்டு நாங்கள் தான் பெரிய கட்சி, நாங்கள் தான் வந்து பெரிய மதம், நாங்கள் தான் அதிகமாக இருக்கோம், நாங்கள் தான் பெரும்பான்மை, நீங்களாம் சிறுபான்மை, கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை, இஸ்லாமியர்கள் சிறுபான்மை, இப்படின்னு சிறுபான்மைன்னு சொல்லி மற்றவங்களை வந்து கேலி பேசுறது. அதுக்கு தான் வந்து அப்படி வச்சிருக்காங்க. நம்ம வந்து அப்படி கிடையாது, நம்ம இந்துக்களே கிடையாது. நம்ம வந்து ஒவ்வொரு மதம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கையை ஏற்று பயணிக்கக்கூடிய ஒரு சித்தாந்தவாதிகள். மாயவனை வழிபடுற வைணவம், சிவனை வழிபடுற சைவம், இதுக்கு முன்னாடி கணபதியும் அவங்க சொல்லுவானுங்க. நம்ம ஆசிவகம், அது ஆசிவகம், அதான் ஆதி மதம், தமிழன் ஆதி மதம் ஆசிவகம். மெய்யியல் கோட்பாடு, ஆதி மெய்யியல் கோட்பாடு, அறிவியல் கோட்பாடு ஆசிவகம். அப்புறம் வந்து கௌமாரம், இந்த முருகனை வழிபடக்கூடிய கௌமாரம், சொல்ற புரியுதுங்களா? இப்படி பல மதங்கள் இருந்தது. ஆனால் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து என்ன பண்ணி வச்சிருக்கான், நம்ம இப்போ நம்மளாம் இந்துக்கள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான். சொல்ல புரியுதுங்களா? இந்துன்னு சொல்லி வச்சிருக்கான். அப்போ நம்ம இந்துக்கள் கிடையாது. ஆனால் இந்த பிரதமர்ன்றவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு இந்து. மதத்தை வந்து தனிப்பட்ட முறையில் கோயிலுக்கு போயிறையா வரையா அது யாரும் சொல்கிறதுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனாலும் ஒரு பிரதமர் வந்துக்கிட்டே இப்படி பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. தமிழ்நாட்டில் அப்படி கிடையாதுங்க. இவன் என்ன போவான், மசூதிக்கு போவாங்க, குல்லா எடுத்து மாட்டிப்பாங்க, நான் கஞ்சி குடிச்சுக்கிட்டு நாங்கள்லாம் வந்து இஸ்லாமியர்களுக்கு நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய, நாங்கள்லாம் வந்து நண்பர்கள், சகோதரர்கள் நாங்கள்லாம் அப்படின்னு தமிழ்நாட்டில் பேசுவோம். அது கூட அங்கே இருக்கவன் பேச மாட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன பண்ணுங்கன்னா அங்கே அதை வச்சு தான் அரசியலே பண்ணுறாரு. அந்த பிஜேபி அரசியல் கோட்பாடுன்றத இஸ்லாமியர்களை எதிர்த்து மட்டும்தான் அரசியல் செயல்பாடுகளே இருக்கும். ஆனால் என்ன சொல்லுவான், இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடுன்னுவான். ஆனால் எங்கள் பிரதமர் என்ன பண்ணுவார், அப்படி பண்ணுவார், கோயிலாக போவார். ராமர் கோயிலில் இஸ்லாமியர்களை இடிச்சுவிட்டு ராமர் கோயிலை கட்டுவானுங்க அவனுங்க. எல்லாம் அதுக்கு சட்டம் போட்டு திட்டம் போட்டு எல்லா வேலையும் செய்வானுங்க. அதுக்கு சட்டத்தை வளைப்பானுங்க. அதுக்கு காங்கிரஸும் சப்போர்ட் பண்ணும், பிஜேபியும் சப்போர்ட் பண்ணுவோம். வாழ்த்துக்கள், காங்கிரஸ் வந்து வாழ்த்துக்கள் சொல்லும். ஆனால் வந்து இட்டாலியிலேருந்து வந்த சோனியாவுக்கு எல்லாமே ஓட்டு போடுங்க. யார் அவங்க? கிறிஸ்தவர்கள். அவங்க இட்டாலியில் வந்த யூதச்சியோ யாரோ, நம்ம அதை சொல்ல வரல. ஆனால் வந்து அவங்க வந்து நான் ஒரு கிறிஸ்தவத்துக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு குரூப்பு எது, காங்கிரஸ். அதனால் நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு காங்கிரஸ், நாங்களாம் வந்துட்டு சிறுபான்மைன்னு சொல்லக்கூடிய கிறிஸ்தவர் இஸ்லாமிய எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து பாதுகாவலராக இருப்போம் அப்படின்னு காங்கிரஸ் அவங்க இந்தியா கூட்டணின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களும் வந்து டேஞ்சரஸ் ஃபெல்லோ தான். யார் ஏன் அது ராகுல் காந்தியே இப்படி எடுத்து பூனில் எடுத்து இப்படி காமிக்கிறார். இந்த பாரு என் பூனில் பாரு, நான் யார் தெரியுமில்ல, நாங்களாம் கவுன் பாப்புனர்கள்ல, நாங்களும் யாருடா, நாங்களும் இந்துக்கள் தான்டா, நாங்கள் என்ன கிறிஸ்தவர்களா அப்படின்னு ராகுல் காந்தி காமிச்சது ஃபோட்டோ இருக்கா இல்லையா? நான் எடுத்து காமிக்கவா? அப்போ அவர் மத அரசியல் தான் எல்லாமே செய்கிறாங்க. மத வெறின்றது ஊறி போயிருக்கு. அதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க மக்களுக்கு தமிழ்நாடு போல கொஞ்சம் வந்து கல்வி அறிவு இருந்ததுன்னா எல்லாம் மூஞ்ச காரிச்சு போயிடுவாங்க. ஆனால் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே அவனுக்கு படிக்க வைக்கல, எந்த ஒரு அரசியல் அடிப்படை கட்டமைப்பு உருவாக்கல, எல்லாம் வேலை தேடி இங்கே வரான் வடக்கன்ஸ். சிந்திக்கிறதே கிடையாது. மதம்னா ஆமாண்டா நம்மளாம் இந்துக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திய கல்லை தூக்கிட்டு கிளம்பிடுறான், கட்டையை தூக்கிட்டு போயிட்டு அடிக்கிறான், இஸ்லாமியரை போட்டு அடிக்கிறான், கொள்றான். உத்தரப்பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான், இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா, மும்பாய், எல்லா இடத்துலையும் கலவரத்தை ஏற்படுத்தி தான் ஆட்சியை பிடிச்சிருக்கானு. பிஜேபியோட எந்த மாநிலத்தை பிடிக்குதோ அந்த மட்டும் அவருக்கு கலவரத்தை ஏற்படுத்தும். இப்போ கோயம்புத்தூரில் வந்துட்டு அண்ணாமலை இத்தனை மாவட்டத்தை விட்டு ஏன் கோயம்புத்தூரில் போயிருந்தாலும் போட்டு போடுறான்.
அங்கே அஸ்திவாரம் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாவட்டத்தை பிடிச்சாகணும், இங்கே தொழில் வாய்ப்புகள் இருக்கு, இந்த மாவட்டத்தை பிடிச்சாகணும். அதுக்கு என்ன பண்ணு, வடக்கன்ஸ்லாம் வந்து குடியேற்று, அங்கே அந்த மாதிரி ஒரு ஓட்டு பேச உருவாக்கி வச்சிருக்கான். ரெண்டாவது அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாம்பு வச்சான். பாம்பு வச்சு வேகனே வந்து அங்கே ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்தினானுங்க. சொல்றது புரியுதுங்களா? மத கலவரத்தை ஏற்படுத்தினானுங்க. எப்போ பாபர் மசூதி இடிச்ச சமயத்தில் அங்கெல்லாம் கலவரம் நடந்ததில்ல. அந்த தேர் எடுத்து அந்த அத்வானி அந்த தேரை ஓடிட்டு வந்தார், ஊராக போயிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் நம்ம கோயம்புத்தூர்லேயும் பாம்பு அடித்தானுங்க. பாம்பு அடித்து அங்கே இருக்க இஸ்லாமியர்கள் தான் வந்து பாம்பு வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வேணுனே காசு கொடுத்து வைக்க வச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இஸ்லாமியர் தான் பாம்பு வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை தூக்கி கைது பண்ணி போட்டு, இன்னும் சில பேர்களை வந்து அது சம்மந்தமாக சப்போர்ட் பண்ணது வந்தவன் போனவன் எல்லாம் சொல்லி சிறையில் வச்சுருக்கான். இன்னும் திமுக அரசாங்கம் அவங்களெல்லாம் யாரும் ரிலீஸ் பண்ண மாட்டேது. ஏன்னா எல்லாம் ஒன்று தானே, ஒரு கூட்டு கலவணிங்க தான். நான் வெளியே தான் வந்து பேசிப்பானுங்க. ஆனால் வந்து இங்கே வந்தாக்கா கோ பேக் மோடின்னு சொல்லிட்டு கருப்பு பலூனை பறக்க விடுவாங்க. புதுசாக பலூனை, இவ்வளோ பெரிய பலூன் இல்லை, இவ்வளோ பெரிய பலூனை கட்டி வானத்துக்கு திற மாதிரி பறக்க விடுவாங்க. கருப்பு கொடையை பிடிப்பாங்க. அப்போ திருப்பி வரும்போது வெள்ளை கொடை, சமாதானம். இந்த வடிவெல்லாம் காமிப்பாரு, ஏய் சமாதானம்னு சொல்லிட்டு காலைல டமான்னு விடுவார். அந்த வேலையை செய்யக்கூடியதான் இங்கே இருக்க திராவிட திமுக அரசாங்கம். சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா எல்லாம் ஒரு கூட்டு கலவாணிங்க. அவன் வந்து அங்கே வந்து திமுக வந்து அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேட்பாளரை போட்டு அண்ணாமலை தோக்கடிக்கணுன்ற நோக்கத்தில் எதுவுமே செய்யலை. அவர் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ அவர் அந்த மாதிரி நாங்களும் போட்டிடுறோம்ப்பா அப்படின்னு லைட்டான ஒரு ஆளை போட்டு, சப்பையாக ஒரு ஆளை போட்டு விட்டா அவன் கண்டிப்பாக அண்ணாமலை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அங்கே திட்டமிட்டு ஏற்படுத்துகிறாங்க. பணம் கொடுக்க மாட்டாங்கனாலும் எல்லாம் கொடுக்குறாங்க. சொல்ல புரியுங்களா? அங்கே வந்து அப்படி இவர் என்ன பண்ணுறாரு, இவர் ராஜஸ்தானில் போய் பேசுகிறாரு. என்ன ஐயோ பேசுறத விட்டமே, முக்கியமாக மோடி அப்படி என்னத்தையா பேசினா அந்த ஆள். அப்படி என்ன பேசினார் அப்படின்னா, இஸ்லாமியர்களுக்கு ஒரு மதத்தை வந்து இழிவுபடுத்துகிற விதமாக எங்கேருந்து வந்தவர்கள், அதாவது வந்து குடியேறியவர்கள், அதாவது வந்து ஊடுருவல் செய்தவர்கள் இந்த இஸ்லாமியர்கள், அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து அதாவது காங்கிரஸ்க்கு நீங்கள் ஓட்டை போட்டிங்கன்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா? அந்த காங்கிரஸ் உங்களோட தாலி தங்கம் சொத்து நிலம் போலம் எல்லாத்தையும் பிடுங்கி ஊடுருவி வந்த நிலத்து வழியாக வந்து வெளியிருந்து வந்த அந்த இஸ்லாமிய மக்களுக்கு உங்கள் நிலத்தெல்லாம் வந்து தாராவாத்து கொடுத்துருவான். அதாவது பிடிங்க கொடுத்துருவான், இஸ்லாமியர் கொடுத்துருவான். அவ்வளோதான். நீங்கள் வந்து காங்கிரஸ் ஓட்டு போட்டிங்கன்னா அவ்வளோதான். அதனால் யாரும் நீங்கள் என்ன பண்ணணும், பிஜேபியான மதவெறி பிடிச்சா எங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு மோடி பேசுகிறார். அது மட்டுமா, ரெண்டாவது சொல்கிறார், இந்த இஸ்லாமியர் பாருங்க ஒருத்தர் ரெண்டு இல்லை, அடம் மக்கள் தொகை பெருகிக்கிட்டே போகிறான். 10 பிள்ளை 5 பிள்ளைன்னு பெற்றுக்கிட்டு இருக்கான், பல பொண்டாட்டியை கட்டுறான். அதனால் வந்துட்டு அவன் வந்து குழந்தை பெருக்குன்றதுக்காக பல திருமணங்கள் செய்கிறான். செஞ்சு வந்து பிள்ளையை பெற்றுக்கிறான் அதிகமாக. பேசியிருக்காருங்க, இப்படிலாம் பேசல. அதாவது வந்து அதிக பிள்ளைகளை பெற்றுக்கிறாங்க இஸ்லாமியர்கள். அவங்கள்ட்ட போய் உங்கள் சொத்துக்கெல்லாம் பிடிங்கி கொடுத்துருவாரு இந்த காங்கிரஸ் ராகுல் காந்தி அப்படின்னு மோடி பேசுகிறாரு. சொல்ல புரியுதுங்களா? அவங்க தாலி கூட விட்டு வைக்க மாட்டான். ஏன்னா தாலி சென்டிமெண்ட் நம்ம இந்தியாவில் அதிகம் இல்லைங்களா? நம்ம தான் வந்து படம் எல்லாம் காமிச்சு நம்ம தாலி இல்லைன்னா கணவன், கல்லானாலும் கணவன், புல்லான புருஷன் சொல்லிலாம் நம்ம கதை விட்டு வச்சுருக்கோம்ல. அப்போ அந்த தாலியை வச்சுக்கிட்டு தாலியில் இருக்க தங்கத்தை விட மாட்டேன், தங்கத்தை கூட வந்து பிடுங்கி காங்கிரஸ் அரசாங்கம் பிஜேபி என்ன பண்ணுது அப்படிங்கிறத காங்கிரஸ் வந்துட்டு இஸ்லாமியர்கிட்ட கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. இப்படிப்பட்ட ஒரு பேச்சு பார்த்தீங்களா? ஒரு இந்திய பிரதமர் இப்படி பேசலாமா? ஒரு தேர்தல் ஆணையம் என்ன செய்யுது? இதெல்லாம் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்கு. தேர்தல் ஆணையம் அடிமையாக அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட ஆள் தான், அவங்க போட்ட ஆள் தான் எல்லா இடமே இருக்கு. இதே மற்ற பேசியிருந்தா, மற்ற தலைவர்கள் பேசியிருந்தா எல்லாத்தையும் கொண்டு போய் வந்து இதுக்கு மேலே ஒரு வழக்கை போட்டு எப்படி நீ வந்துட்டு இந்தியாவோட இதனாவது மத ஒற்றுமைக்கு எதிராக நீங்கள் பேசியிருக்கலாம், அது எதிராக பேசிட்டீங்க, தேச துரோகம் பண்ணிட்டீங்க. இது தேச துரோகம் இல்லையா? இது ஒற்றுமையை நீங்கள் கெடுக்கிற விதத்தை பேசிட்டீங்களா இல்லையா? சிறுபான்மையை தாக்குற விதத்தை பேசிட்டீங்களா இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அவனு கூச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குது? வாயை மூட்டுருக்கா தேர்தல் ஆணையம், வாயை மூட்டுருக்கா. இவர் என்ன பண்ணுறாரு? இப்படி பேசிகிட்டு இருக்காரு. அப்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவரோட பேச்சு ஓட்டு அரசியல்ன்றது ஒரு கீழ்த்தரமான ஒரு பேச்சு. இவர் யார் எழுதி கொடுத்தது இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம்? எங்கெங்க மாநிலத்தில் எப்படி பேசணும்? தமிழ்நாடு வந்தால் தமிழ் வணக்கம் அப்படின்னு சொல்லி பேசுவார் இல்லைங்களா? திருவள்ளுவர் அது இதுன்னு சொல்லிட்டு பேசுவார். யார் இதெல்லாம் எழுதி கொடுக்கறது? இதெல்லாம் பேசினா இங்கே ஓட்டு கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எங்கெங்கே போகணுமோ அதெல்லாம் பேசுவார். யார் எழுதி கொடுக்குறது? பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அவங்களோட இதுதான் எழுதி கொடுக்குறாங்க.
இந்த மாரி ஒரு கேவலமான ஒரு பேச்சை அவர் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. அது நம்ம அரசியலமைப்பு சாசனம், நம்ம சட்டம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்கு. அடிப்படை உரிமைகள் நீங்கள் எந்த மதத்தை வேணால் பின்பற்றலாம். சொல்ல போகிறீங்களா? நீங்கள் வந்து பேச்சுரிமை, எழுத்துரிமை அதுமாரி இதில் ஒன்று எந்த மதத்தை வேணால் பின்பற்றலாம். அதை பற்றி நீங்கள் வந்து பேசலாம், கூட்டம் போட்டு பேசலாம், எதை வேணால் செய்யலாம்னு சொல்லி. ஆனால் என்ன பண்ணுறாங்க, அந்த அரசியலமைப்பு சாசனம் கொடுத்த அந்த சட்டம் 15 அது அடிப்படையில் பேசுகிற அந்த உரிமையை வந்து மறுக்கிறாங்க. செக்குலரிசம் சொல்லிவிட்டு நம்ம வந்து மறுக்கிறாங்க. இது தேர்தல் விதி மீறல் இல்லையா? அது தேர்தல் ஆணையம் இதுக்கு வழக்கு போட்டு எதிர்த்து சட்ட நடவடிக்கை எடுப்பாங்களான்னா வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக அதை செய்ய மாட்டாங்க. சரிங்க மக்களே, இப்போ வந்து இந்த ஒரு இதை வச்சே வந்து ஓட்டரசியல் பண்ணிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு என்னதான் நம்ம தீர்வு பண்ணுறதுன்னா, அதுக்கு வந்து நம்ம காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டுடலாமா? இப்படி பேசுகிறாங்க, மத வெறியாக தூண்டுறாங்க, காங்கிரஸ் ஓட்டு போடுறோம். காங்கிரஸும் அதே தான், ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், காங்கிரஸ் அந்த கட்சி வந்து ஆட்சி பெரும்பான்மையை பிடிக்கக்கூடாது. அப்போ ஒரு மாநிலத்தில் இருக்கிற அந்தந்த கட்சிகள் வந்து ஒன்றாக கூட்டு சேர்ந்து ஒரு ஆட்சி அமைப்பு பெரும்பான்மையாக வந்துடாம ஒரு கூட்டாக அமைக்கணும். இப்போ மம்தா இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து சேர்ந்து தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நல்ல ஒரு எம்பிக்களை தேர்ந்தெடுத்து அனுப்பி அவங்க எல்லாம் சேர்ந்து வந்து நம்ம ஒரு பிரதமரை தேர்ந்தெடுத்து நம்ம அமைக்கும் போது தான் நம்ம வந்து ஒரு நாட்டுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இல்லைன்னா இப்படி தான் சட்ட ஒழுங்கு தானாக கெட்டு தான் போகும். இந்தமாரி பண்ணுவானுங்க. அவங்க வந்து மதக்கலத்தை ஏற்படுத்துவாங்க. மணிப்பூரில் எப்படி பாருங்கள், கிறிஸ்தவர்களை எத்தனை சர்ச்சை கொளுத்துனானுங்க. பழங்குடிகள், அதாவது எஸ்சி எஸ்டி மக்களை அங்கே வந்து எப்படி அடித்து கொண்டான் பாருங்கள், அவனை மற்றி ஈத்துட்டு போனான் பாருங்கள். இங்கே நோட்டீஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, இந்த கிறிஸ்தவர்களை வந்துட்டு அதை பற்றிய இயேசுவை பற்றிய கதைகளை சொல்லி நம்ம வந்து இந்த மதத்தில் வந்து சேருங்க அப்படின்னு கோரிக்கை வைப்பாங்க. வேறு யாரும் அப்படி செய்ய மாட்டாங்கன்னு சொல்லலாம். அவங்க அதுமாதிரி கோரிக்கை வைப்பாங்க. அது வர்றதெல்லாம் வந்து இந்த பிஜேபி நாங்களா யார் திரும்ப இந்து எங்கள் ஏரியாவில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நோட்டீஸ் தூக்கிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணுறியா, வந்தால் அடி பிச்சுருவோண்ணா, இப்படி பண்ணலாம், இல்லை இங்கே தெருவு வரட்டான்னு அடித்து வரட்டுவோம். வீடியோ இருக்கா இல்லையா? அடித்து வரட்டுவோம். யார்? கிறிஸ்தவர்களை. இந்த கிறிஸ்தவர்கள்லாம் வாயை மூடிக்கிட்டு இருக்காங்க இப்போ. ஏன்னா இஸ்லாமியர் தானே சொன்னான், நம்மள எங்கே சொன்னான், நம்ம எதுக்கு நம்ம வந்து கோவப்படணும், இஸ்லாமியர் தானே சொன்னான் அப்படின்னு சொல்லி வாயை மூடிட்டு இருக்கான். எல்லாத்தையும் பார்த்து சொல்கிறான். நாளைக்கு வந்து இஸ்லாமிய அடிச்சு விட்டு அடுத்து அவன் காலி பண்ணி விட்டு அடுத்து வந்து கிறிஸ்தவர்கள் அடிப்பான், அப்புறம் சீக்கியர்கள் அடிப்பான், ஒவ்வொருத்தெல்லாம் இப்படி அடிப்பான். இப்படி தானே நம்ம எல்லாமே வந்துட்டு இந்துக்களாக மாறிட்டோம். இஸ்லாமிய மதத்தை விட்டு மதம் தான் மாறிக்கொள்ள முடியும்ல, இனம் மாற முடியாது, மதம் மாறிக்கொள்ளலாம். அப்போ என்ன பண்ணோம், நாங்கள் வந்து தொப்பியெல்லாம் தூக்கி போட்டு ஒரு மாலையை போட்டு காவியோடைய போட்டுட்டாக்க நாங்களாம் வந்துட்டு ஏற்றுப்பீங்களா? அது இந்துக்களாக ஏற்றுப்பீங்களா? இந்த பாயின்ற பேரில் வந்து இப்போ சாயின்னு மாற்றிக்கிட்டு நம்ம வந்துட்டு இந்துக்கள் அப்படின்ற பேரில் வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்றுப்பீங்களா? அப்பயும் அப்படி தானே பண்ண போகிறீங்க. உங்களுக்கு அரசியலாக தானே. அப்போ ஏற்றுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதாவது திருடாங்க எங்கெங்கெல்லாம் வந்து கொலை செய்கிறானோ அவன் எல்லாம் வந்து பிஜேபி போனால் அப்படியே நல்லவனாக மாறிடுவான்ல, அந்த மாரி வந்துட்டு நீங்கள்லாம் அப்படியே மாறிட்டாக்கா நீங்கள் ஏற்றுப்பீங்களான்னு கேட்குறேன். சொல்ல புரியுதுங்களா? அதாவது பொது சிவில் சட்டம், அந்த குடியுரிமை திருத்த சட்டம், இந்த சிஏ, என்ஐஏ, ஆர்ஐஏன்னு ஏதாவது சொல்கிறான்ல, என்ஆர்சி, இந்தமாரி சட்டங்களை வந்து கொண்டு வர்றதே எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த பங்களாதேஷ் வழியாக வர்றவங்க, பாகிஸ்தான் வழியாக வர்றவங்க, இப்போ சட்டம் ஒன்று போட்டான்னு பாருங்கள், இதை இந்துக்கள் இருக்கிறவங்க உள்ளே வந்துடலாம், யாராக இருந்தாலும் இந்த நாட்டில் இருந்தாலும் வந்துடலாம், இஸ்லாமியர்களை தவிர. சொல்ல போறீங்களா? கிறிஸ்தவர் கூட ஏற்றுறான்னு வச்சுக்கோங்களேன், கிறிஸ்தவர் கூட வந்துடலாம். ஆனால் இஸ்லாமியர்களை தவிர மற்றவங்க எல்லாமே வந்துட்டு அந்த நாட்டில் அவங்களுக்கு தொல்லைகள் இருக்கா, வந்துடுங்க, இந்தியாவுக்குள்ளே வந்துடுங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து சிட்டிசன்ஷிப் குடியுரிமை தந்துடுவோம் நாங்கள். ஆனால் வந்து ஈழத்தமிழர்கள் வந்து இங்கே பல வருடங்களாக வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்கள வந்து தாங்கடானா தரமாட்டேன். அதுமாரி இதில் வந்துட்டு மியான்மரில் அந்த இதில் இருக்காங்க ரோஹிங்கியா இஸ்லாமியர்கள், அவங்க இந்தியா பக்கத்தில் தான் இருக்காங்க, அசாம் அந்த பார்டரில் தானே இருக்காங்க. அவங்க வாங்கினா அவங்களாம் கிடையாது, அவங்களும் மதத்தை துன்புறுத்தல் தானே செய்யறான். அவன் அந்த மதத்தை ஏற்று நிற்கிறான், அதனால தான். அது வந்து நம்ம வந்து இந்தியான்றது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சட்டன்றது எப்படி இருக்கணும், ஒரு நேர்மையான அரணா எப்படி இருக்கணும், எல்லாத்தையுமே வந்து கஷ்டப்படுறியாப்பா, அவனை துன்புறுத்துறாங்களா, நீ வந்துரு என் நாட்டில் வந்து வாழு, இங்கே எல்லா மதமும் ஒற்றுமையாக இருக்கணும், நம்மளாம் அண்ணன் தம்பியாக வாழலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். ஆனால் என்ன பண்ணுறா, சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்து இதேமாரி ஒரு பாதுகாப்பு கொடுக்குறன்ற பேரில் இப்படி வந்து கொண்டு வந்து வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஆதி காலத்தில் வந்து எடுத்தோம்னா நீயே வந்து எரிதான் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிடுவோம் நம்ம. அதனால் வந்து இந்த ஆர்எஸ்எஸ்லாம் கொஞ்சம் வாயை அடக்கிட்டு இருக்கணும். பாரத நாடு பைந்தமிழர் நாடு,
சொல்ல புரிஞ்சுக்கோங்க. அதாவது வந்துட்டு ம எல்லாம் வந்தவன்லாம் ஓடுன்றது தான் நம்ம சித்தாந்தம். ஏன்னா வந்து ஆசியா கண்டம் ஃபுல்லாக தமிழர்களோட பகுதி. ஆசியா ஃபுல்லாமே ஆசிவகம் பரவி இருந்துச்சு. ஆசியா கண்டம் ஃபுல்லாக ஆசிவகம் பரவி இருந்துச்சு. எல்லாம் தமிழரோட மதம் பரவி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் ஆசியான்ற பேரே வந்துச்சு. அதனால் வந்து அந்த பகுதி ஃபுல்லாமே வந்து தமிழர்களுடையது, தமிழ் மக்களுடையது. ஆனால் அது சமஸ்கிருதம் அந்த மாதிரி சில இவரு இந்த மதங்கள்லாம் ஒன்றா கலந்து புது புது மதங்கள் உருவாகி இனங்கள் அழிஞ்சு நம்ம வந்து குறுக்கி கிடக்கிறோம் இப்போ தமிழ்நாட்டில்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே இருந்தாலும் வந்துட்டு இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் மத கலவரத்தை ஏற்படுத்தி ஆட்சி பிடிக்கிறதுன்றதை தயவுசெய்து இந்த பிஜேபி அரசாங்கம் கைவிடணும். இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம ஆப்பு தான் வைக்கணும். இது எங்களோட சித்தாந்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பழனி பாபா சொன்னது தான். ஐயா பழனி பாபா என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாமியர் அவர் பழனி பாபா அவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்கள் இங்கே தான்டா இருந்தோம். நாங்கள் இதே தமிழ்நாடு இந்தியாவில் தான் நம்ம இங்கே வாழ்ந்துட்டு இருந்தோம். எங்களுக்கு மதம் தான் அங்கே வந்துச்சு. எங்கே இருந்துச்சு? சவுதி அரேபியா அந்த அந்த பகுதியிலேருந்து அங்கேருந்து வந்துச்சு. எது? இஸ்லாம்ன்ற மதம். எப்படி வந்துச்சு? படையெடுத்து வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 பேர் வந்தானுங்க, ஒரு படம் வந்துச்சு. அந்த படைகள்லாம் இன்னும் இங்கே தான் இருக்குதா? ஏதோ 1-2 பேர் இருப்பான ஒழிய பெரும்பான்மையாக யார் அந்த மதத்தை ஏற்றுக்கிட்டு இங்கேருந்து மக்கள் வந்துட்டு இஸ்லாமியராக மாறி நிற்கிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் யார்? இதே இங்கேருந்து சிவனை வழிபட்டுக்கிட்டு இங்கே மாயானை வழிபட்டுக்கிட்டு அதுக்கு முன்னாடி ஆசிவகத்தை வழிபட்டுக்கிட்டு இருந்த சாதாரண இங்கேருந்து தமிழர்கள், இங்கே இந்தியாவில் பரவக்கூட தான் சாதாரண இந்திய மக்கள் சொல்லக்கூடிய இங்கேருந்து பழங்குடி மக்கள், அவங்க தான் வந்துட்டு மதத்தை ஏற்று மாறி நிற்கிறோம் அண்ணன் தம்பிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழனி பாபா சொல்கிறாங்க, நான் வந்து இஸ்லாமிய மதத்தை ஏற்று நிற்கிறேன். என் மாமா மச்சான் இன்றைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்து மதம் நீங்கள் சொல்கிற அதே பெருமாளை கும்பிட்டு தான் இருக்கான். புரியுதுங்களா? அப்போது யாருன்னா மதன்றது வந்து மாறிக்கலாம். ஆனால் இங்கே இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு அரேபியாவில் வந்தவன் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இங்கே வந்து நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, எல்லாமே வந்துட்டு ஜெருசலம்ல இருந்தா வந்தாங்க. இங்கே இருக்க மக்கள் வந்து கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கிட்டு மாறிக்கிட்டாங்க. புரியுதுங்களா? அதனால் இங்கே இருக்க எல்லா அண்ணன் தம்பிங்க மாமா மச்சான் நாங்களாம் ஒரே ரத்தம், எல்லாமே நாங்களாம் வந்து ஒரே டிஎன்ஏ. அப்படி இருக்கும்போது நீ வந்து இஸ்லாமியர்கள் விரட்டுன்னா நீ தான் ஒன்றா தான் விரட்டணும். இங்கே ஆர்எஸ்எஸ் இந்த 3% குரூப்பை தான் விரட்டணும். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க மக்களே. எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தீவிரவாதிகள், இஸ்லாமியர்களான தீவிரவாதிகள். எப்படி இவங்க தீவிரவாதிகள்? இந்த இஸ்ரேல் சொல்கிறத இந்த அமெரிக்கா சொல்கிறத கேட்டுக்கிட்டு இவங்க அதையே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பிஜேபி காங்கிரஸ் அப்படி தான் பேச வச்சுக்கோங்க. தீவிரவாதிகள் கிடையாது, அவங்க நல்லவர்கள். அமெரிக்கா தான் தீவிரவாத நாடு. அப்படி பார்க்கும்போது இஸ்ரேல் தீவிரவாத நாடு, இங்கிலாந்து தீவிரவாத நாடு, பிரான்ஸு, கனடா, ஆஸ்திரேலியா இவங்கெல்லாம் தீவிரவாத நாடுகள். ஆனால் அவன் என்ன பேசிகிட்டு இருக்கான்? இஸ்லாமிய நாடுகள் எல்லாத்தையும் தீவிரவாத நாடுகள்னு பேசிகிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு எதிராக இருக்குதான். நீங்கள் தான் எல்லாத்தையுமே வந்துட்டு தீவிரவாதியத்தை உருவாக்குறதே நீங்கள் தான். முதல் உலக போர் வர்றது காரணமும் நீங்கள் தான். 2ஆம் உலக போர் காரணம். இப்போ 3ஆம் உலக போர் வர போகிறதுக்கு காரணமும் இஸ்லாமியர்கள் கிடையாது, தீவிரவாதிகளாக இருக்கக்கூடிய யூதர்களும் அது கூட்டணியாக செயல்படக்கூடிய இந்த ஆதிக்க நாடுகள் தான், திருட்டு நாடுகள் தான். அதுக்கு இந்தியாவும் ஒரு இந்தியா உடந்தானா என்ன? இங்கே இருக்க மோடியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், எல்லாமே உடந்த. அதனால் வாயை மூடிட்டு இருக்கானுங்க. பாலஸ்தீனத்தில் அவ்வளோ படுகொலைகள் நடக்கும்போது வாயை மூடிட்டு இருக்காங்கல்ல. ஏன் அப்படி வாய் மூட்டு இருக்கீங்க? எல்லாமே உடந்த. 3ஆம் உலக போர் வரப்போது உடந்த. எல்லாத்துக்கும் ஆப்பு இருக்குது. உங்களால் நாங்களும் பாதிப்படைய போகிறோம், வேறு வழி இல்லை. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பாகிஸ்தான் உங்கள் அரசியல் அமைப்பு எப்படி செயல்படுது? பாகிஸ்தான் வந்து பக்கத்து நாடாக வச்சுக்கிட்டு அது கூட சண்டை போட்டுகிட்டே இருக்கணும். சீனா கடை சண்டை போட மாட்டேங்க, வாயங்கையும் மூடிட்டு இருப்பீங்க. பங்களாதேஷ்ட்டு நாங்கள் யாரும் தெரியுமில்ல, எங்கள் எல்லையை தாண்டி வந்துட முடியுமா நீங்கன்னு சீனாட்ட போய் அப்படி போடுவீங்களா? அவன் வந்து வீடு கட்டிகிட்டு இருக்கான், உட்காந்து ரோடு போட்டுட்ருக்கான், எங்கள் ஏரோப்ளைன் இறக்கிறதுக்கு என்ன வேலையோ எல்லாமே செஞ்சுட்ருக்கான், கட்டமைப்பெல்லாம் உருவாகிட்டு இருக்கேன், எங்கள் பாஸ்போர்ட்லாம் தேவையில்ல வாடான்றான் ஒரு பகுதியை. சீனாட்ட போவீங்களா? போக மாட்டேங்க. அதேமாரி பார்த்தீங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு பசுமாடு கறியை வந்து மாட்டை எடுத்துகிட்டு போறியா, எங்கடா எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு அடித்து கொள்வேன். மாட்டுக்கறி தின்றதுக்கு எடுத்துகிட்டு போறியா, மாட்டை தேவும்டா இங்கே தேவும்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவேன். ஆனால் ஏற்றுமதி நீ நிறையா செய்வேன் வெளிநாடுகளுக்கு. அதே அரேபிய நாடுகளுக்கு மாட்டுக்கறி ஏற்றுவேன். ஆனால் இங்கே இருக்கவங்க சாப்பிட விட மாட்டேன் மாட்டுக்கறியை. சொல்ல புரியுதுங்களா? இந்தமாரி ஆளுங்க தான் நீங்கள். அப்புறம் வந்து ஜெய் ஸ்ரீராம் இங்கே இஸ்லாம் கோயிலெலாம் இடிச்சுட்டு எல்லா கோயிலும் இடிச்சு அடுத்து வாரணாசியில் இன்னொரு கோயில் இடிக்க போகிறான். அதை இடிச்சு விட்டு அங்கே ஒரு இஸ்லாமிய கோயில் இருக்கு ஒன்று, அதை இடிச்சு விட்டு அங்கே ஒரு கோயிலை கட்டணும், சிவன் கோயிலை கட்டணுன்ட்டு உட்காந்துருக்கான். இதெல்லாம் உங்கள் கொள்கை?
இதை வச்சுக்கிட்டே அரசியல் எத்தனை நாளைக்கு பண்ணுவீங்க? ஆனால் வடக்கன்ஸ் வந்துட்டு படிக்க வைக்காதது பெருந்தொல்லையாக இருக்குது நம்மளுக்கு. அவன்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறவன் தான் வந்து முதலமைச்சராக வரான், அவன் தான் வந்துட்டு எம்பியை உருவாக்குறான், அவன் தான் பிரதமரை உருவாக்குறான். பெருந்தொல்லையாக இருக்குது முட்டாளில் வச்சுக்கிட்டு. ஆனால் நம்மளும் பாதிப்படைகிறோம். கண்டவனுக்கெல்லாம் நம்ம வந்து அவனை கண்டவனாக பிரதமர் நம்மளுக்கு பிரதமர் ஆக வேண்டியதாக இருக்குது. இப்போது எப்படி நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வந்து திமுகவுக்கு ஓட்டு போடலன்னு ஸ்டாலின் தான் முதலமைச்சர். நான் ஓட்டு போடல ஸ்டாலினுக்கு. இருந்தாலும் அவர் தான் முதலமைச்சர் ஆகிட்டார். இருந்தாலும் அவர் தானே முதல்வர். அவர் எனக்கு ஒரு பிரச்சனை அவர் தானே பார்க்கணும். ஆனால் இங்கே இப்போ மோடி அப்படி கிடையாது. நீ எனக்கு வந்து இது பண்ணல, இஸ்லாமியர்லாம் ஓட்டு போடல, அவனை அழிச்சிடணும், இஸ்லாமிய 4% வந்து இடஒதுக்கீடு இருக்குது, அதை பிடிங்க நான் வந்துட்டு மற்றவங்களுக்கு கொடுத்துடணும். ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க மக்கள் 14 கோடியோ 5 கோடியோ மக்கள் தான் இஸ்லாம் மதத்தை தழுவி நிற்கிறாங்க. அவங்களே வந்துட்டு எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சுட்டு சிறுபான்மையெல்லாம் முடிச்சுட்டு இவர் வந்து பெரும்பான்மை காமிக்கலான்னு வேலை பார்க்குறாரு. இந்த நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிஜேபி அரசாங்கன்றது சித்தாந்தன்றது ஆர்எஸ்எஸோட சித்தாந்தன்றது மனித குலத்துக்கே எதிரானது. இந்த மனித குலத்துக்கே எதிரான இந்த பிஜேபி வந்து மீண்டும் வந்து ஆட்சிக்கு வர்றது வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்தானது. அதனால் வந்து மனித குலத்துக்கு எதிரான இந்த பிஜேபி ஆட்சியை பிடிக்கக்கூடாது. அதனால் நம்ம வந்து இதை எதிர்த்து தான் நம்ம வந்து ஓட்டு போடணும். அப்போ யாருக்கு போடலாம்? காங்கிரஸ் போடலாமான்னா காங்கிரஸ் போடாதீங்க. அந்த மாநிலத்துக்கு முழு உரிமையை தாங்கி நிற்கிற அந்த கூட்டணிகளுக்கு போடுங்க. அப்போ தான் வந்து அவங்க தான் போய் ஒரு நல்ல ஒரு பிரதமரை, கூட்டணி வாழ்ந்த ஒரு பிரதமரை சேர்த்து நம்ம உருவாக்க முடியும். நன்றி மக்களே, அடுத்த காலையில் சந்திக்கலாம்.